ஹலோ கைஸ், வெல்கம் டு ஹாலிவுட் தமிழ் வெரியன் சேனல். என்னுடைய பேர் விஜய். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான மாசான மூவி 2015 ரிலீஸ் ஆன மேட் மேக்ஸ் ஃபியூரி ரோடு ஆக்ஷன் அட்வென்ச்சர்ஸ் மூவி. ஸோ தரமான மூவி, இந்த படத்தெல்லாம் மிஸ் பண்ணவே கூடாது. ஸோ மற்றதெல்லாம் நான் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மூவி பார்த்தீங்கன்னா மேட் மேக்ஸ் ஃபியூரி ரோடு ஸோ ஆக்ஷன் அட்வென்ச்சர் மூவி. ஸோ இந்த மூவியோட ரன்னிங் டைம் பார்த்தீங்கன்னா 2 hour மூவி. ஸோ பக்காவான மூவி. உங்களுக்கு ஆக்ஷன் மூவிலாம் பிடிக்கும்னா இந்த மூவி கண்டிப்பாக மிஸ் பண்ணவே கூடாது. இந்த மூவி பார்ட் 1 பார்ட் 2 வந்து 2024 ரிலீஸ் ஆகிருக்கு. கண்டிப்பாக பார்த்துருங்க. இந்த மூவி ஒன்றும் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி பஞ்சம், சாப்பாடுக்கு பஞ்சம். ஸோ ஃபுல்லாக பாலைவனமாகிடும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெளில வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு அடிமையாக வச்சுருப்பான். ஸோ என்கிட்ட வந்து தண்ணி சாப்பாடுலாம் இருக்குது சொல்லி அவங்கள ஏமாற்றி ஒரு நிமிஷம் தான் தண்ணியே திறந்துடுவான். ஸோ அந்த தண்ணி கூட எப்படி டீசெண்டாக கொடுக்க மாட்டான். இப்போ அந்த மூவிஸ் பற்றி தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப கொடூரமாக இருக்கும். ஸோ பசி பட்னி எல்லாரும் செத்து சதிஞ்சிருப்பாங்க. ஸோ வில்லங்கிட்ட வந்து எல்லாமே கிடைக்கும். ஸோ ஆனால் வந்து மக்கள் ரொம்ப அடிமையாக பார்த்தனால அந்த கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோனிக்கு வில்லன் ஒரு வேலை கொடுக்குறான். என்னோடய பெட்ரோல் பங்கில் போயிட்டு இன்னொரு இடம் ஒன்று இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து ஹீரோனி அனுப்புகிறான். அவங்ககிட்ட ஒரு டீம் ஒன்று அனுப்புகிறாங்க. அந்த இடத்துல போயிட்டு பெட்ரோல் கேஸில் இது பண்ணி எடுத்துகிட்டு வான்னு சொல்லிட்டு அனுப்புகிறான். ஹீரோனி வந்து என்ன பண்ணிச்சுன்னா, வில்லனுக்கு ஒரு 5 பொண்டாட்டி இருக்குது. ஸோ தனலட்சுமி 5 பொண்டாட்டியை ஹீரோனி கூட்டின்னு போயிடுது. அதை தெரிஞ்சு முத்துப்பாண்டி வந்து தெரிஞ்சுன்னு போகிறான், அதாவது ஹீரோனியை. ஸோ இதான் கதையை வேறு லெவலாக இருக்குது. ஹீரோனி வந்து தப்பிக்க பார்க்குறாங்க. ஸோ இவங்ககிட்டேருந்து எப்படியாச்சும் தப்பிச்சிடணும், நம்ம வந்து நல்ல உலகத்துக்கு, அதாவது நல்ல இடத்துக்கு போய் வாழணும் நிம்மதியான்னு சொல்லி தான் ஹீரோனி வந்து அந்த 5 பொண்டாட்டியை கடத்தின்னு போகிறான். ஸோ கடத்தின்னு போகுது. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நீங்கள் மூவி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம ஹீரோ வந்து என்ட்ரி ஆவார். ஸோ ஹீரோ வந்து வில்லன் கேங்லேருந்து கட்டி போட்டு அந்த சைனில் மாசாக இருக்கும். ஸோ இந்த மூவி வந்து எந்த குறையும் நான் சொல்ல மாட்டேன், வேறு லெவலில் இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய டீட்டெயிலாக இருக்குது. நான் பாதி தான் சொல்லியிருக்கேன். அதனால் வந்து நீங்கள் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ விஷுவல் எஃபெக்டாக தெரிவிக்க விட்டாங்க. பாதி மூவி வந்து நேச்சுரலாக எடுத்துருக்காங்க. ஆக்ஷன் சீன்ஸ்லாம் மிச்சம் தான் கொஞ்சம் சிஜி ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ நீட்டாக இருக்குது. தமிழ் டப்பிங் நல்லா இருக்குது, சவுண்ட் எஃபெக்ட் நல்லா இருக்குது. ஓவரலாக பார்த்தீங்கன்னா வேறு லெவல் மூவி. ஸோ இந்தமாரி ஆக்ஷன் மூவி நான் பார்த்ததில்லை. சும்மா ஹோம் தேட்டரில் போட்டு தெரிவிக்க விட்ட சவுண்ட் எஃபெக்ட்லாம் உங்கள்கிட்ட ஹோம் தேட்டர் இருந்தால் கண்டிப்பாக தனியாக பாருங்கள். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா படம். ஸோ வீட்டில் பெரியவங்க ஃபேமிலியோட பார்க்காதீங்க. இது வந்து நிறைய சீன்ஸ்லாம் காட்டுறாங்க, ஓப்பன் சீன்ஸ்லாம். அதனால் வந்து தனியாக பார்க்க தான் பெட்டர். முடிஞ்சிருக்கு மொபைலில் பாருங்கள், சரிங்களா. கொஞ்சம் அருவருப்பு சீன்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள், சரிங்களா. முடிஞ்சிருக்கு தனியாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, வேறு லெவல் ஆக்ஷன் மூவி. எல்லாமே இந்த காரு எல்லாமே அந்த இடத்துல பறக்குது. வில்லனுங்க எங்கெங்கே எகுதி வந்து குதிக்கிறானுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மைனஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் உலகத்தை காட்டல. இந்த உலகத்தில் வந்து இவங்க தான் இப்படி கஷ்டப்படுறாங்களா அப்படி தான் தோணுது. ஃபுல் உலகத்தில் காட்டல. ஸோ நடுவில் வந்து சில சீன்ஸ்லாம் சொல்கிறாங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா சேட்டலைட் பறக்குது, அவங்களாம் வந்து டிவிலாம் பார்த்துட்ருப்பாங்க. அந்த எமோஷனல் சீன்ஸ்லாம் கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த நாட்டை வந்து இவன் தான் கண்ட்ரோல் பண்ணுறான். ஸோ வெளி உலகத்தில் வந்து வேறு ஏதோ நடக்குது, ஆனால் இந்த நாட்டில் வந்து இவன் வந்து ஆட்சி பண்ணதுனால கொடுமைப்படுத்துகிறான். ஸோ நிறைய சீன் இருக்குது, மிஸ் பண்ணாதீங்க இந்த மூவி. ஸோ வேறு என்ன டவுட்டாக இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உடனே வந்து பார்த்துருங்க. ஸோ பார்ட் 1 ரிலீஸ் ஆகுது. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன நடந்து எல்லாமே காட்டுறாங்க. பார்ட் 2ல் வந்து மறக்காமல் தேட்டரில் பாருங்கள், இல்லைனா ஓடிடியில் பாருங்கள் வெயிட் பண்ணி. ஸோ எங்களை டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணி பாருங்கள். ஸோ வேறு என்ன டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த தரமான மூவியில் சந்திப்போம். நான் உங்கள் விஜய். ஓகே, பை பாய்.